எல்லாருக்கும் வணக்கங்க. காய்கறி இல்லாத போது இந்த மாதிரி பருப்பு கூட்டுச்சாறு பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாப்பாட்டுக்கு களிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. இந்த சூப்பரான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்களா? இந்த கூட்டு குழம்புக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாங்க. 1 டம்ளர் துவரம்பருப்பு வந்துங்க நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. 1/2 மூடி தேங்காய் துருவலுங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 பூண்டு, ஒரு 10 வரமிளகாய்ங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லிங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாம் தாங்க பச்சையாக அரைக்க போகிறோம். எதையுமே வதக்க தேவையில்லைங்க. நம்ம தேங்காய், துவரம்பருப்பு, மல்லி, சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க. அரைச்சோம்னாவே அரைக்கிலேயே நல்லா வாசனை வருங்க. குழம்போட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க. லைட்டாக குறகரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. மசாலா அரைச்சாச்சுங்க. குழம்பு தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய்ங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திலாம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம அந்த மிக்சிலையுமே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலாசி ஊற்றிக்கலாங்க. அதில் இருக்கிற மசாலாவும் எல்லாம் சேர்ந்துக்குங்க. 1 டம்ளர் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கிறேங்க பெரிய டம்ளரில். அது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் புளி தண்ணி 1 டம்ளரும் 3 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேங்க. மொத்தமாக 4 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு கொதிக்க கெட்டியாகுங்க. அதனால கொஞ்சம் குழம்புக்கு தண்ணி ஜாஸ்தியாகவே வச்சுக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு குழம்பு நல்லா கொதிக்கலையே நல்லா நுர பொங்கி வர மாதிரி இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோம்னா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிருங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாட்டில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு எங்கள் ஊரில் பருப்பு கூட்டுச்சாருன்னு சொல்லுவாங்க. இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கு. ஒரு ஆய்க்களிக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சதா நீங்களும் ஒரு தாட்டி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.